தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 111 1 முதல் 10 வரை. சங்கீதம் 111. அல்லேலூயா, செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் இருக்கும். சங்கீதம் 111 தலைப்பு அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சங்கீதத்திலே 5 விதமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது துதி, இரண்டாவது சாட்சி, மூன்றாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், நான்காவது கீழ்ப்படிதல், ஐந்தாவது ஆசீர்வாதம். அதாவது ஸ்டார்ட் டே வித் வர்ஷிப். நாம் இந்த நாளை கர்த்தருடைய துதியோடு தொடங்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தருடைய கிரியைகளை கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். துதியுங்கள், அவருடைய கிரியைகளை பாருங்கள், வார்த்தைகளை பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அதாவது ஒரு கிறிஸ்துவன், ஒரு விசுவாசி தான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள்: சத்தியத்தை சிநேகிக்க வேண்டும், சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், சத்தியத்தின்படி வாழ வேண்டும், சத்தியத்தின்படி நமக்கு விடுதலை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்காகவும் ஜெபித்திருக்கிறேன், தொடர்ந்து ஜெபித்து வருகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.